அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் விசுவாச பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். புதிய வருடத்திலே புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். புதிய பலனை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். நாம் பெரிய காரியங்களை செய்வோம் என்று அவர் விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஆண்டவர் படைத்த பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலே அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக உலகத்தில் விதையாக விதைத்திருக்கின்றார். அவர் நமக்காக வாழ்ந்து, அவர் நமக்காக மரித்து, அவர் நமக்காக உயிரோடு கூட எழுந்து நமக்கு முன்னே ஒரு முன்மாதிரியாக, சாட்சியாக பரலோகத்திலே ஆண்டுடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நாமும் இயேசுவை போல முன்மாதிரியாக வாழ்ந்து, சாட்சியாக வாழ்ந்து, பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து, நாமும் நம்மை நேசித்து அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருந்து, பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து, நீதியிலே நிலைத்திருந்து, உண்மையில் நிலைத்திருந்து, நாமும் ஆண்டுடைய சிங்காசனத்திலே அவருக்கு முன்பாக கொண்டு போய் நினைச்சினோம், அவர் முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் பெரிய தேவனாய் இருக்கின்றார். இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். இஸ்ரவேலுக்கு தேவனாய் இருக்கிறவர் நமக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கின்றார். அவர் நம்மை காக்கிற தேவனாக, நம்மை வழி நடத்தும் தேவனாக, நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன வார்த்தை பேசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கும்போது, ஆண்டவர் ஏற்கனவே பலமுறை சபையிலே பேசப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் சத்தமாய் வாசிப்போம். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் முன்னோர்கள் எனக்கு முன்னே பிறந்தவர்கள், என் முன்னோர்கள் எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள், என் முன்னோர்கள் கடுமையாக உழைத்தவர்கள், பணம், பொருள், சொத்து எல்லாவற்றையும் பின்வரும் சந்ததிகளான எங்களுக்காக சேர்த்து வைத்தவர்கள். அவர்கள் வாழ்ந்து மரித்த பிற்பாடு எனக்கு முன்னே இருந்த முன்னோர்களான தாத்தாவை, அவர் பெற்று போட்ட பிள்ளைகளான என்னுடைய தகப்பனார் உடன் பிறந்தவர்களோ எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சிறிய கோவில் போல கட்டி கும்பிட்டு வருகிற பழக்கம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னை போல் மனிதனாய் இருந்தவர், நான் எப்படி ரத்தமும் சதையுமாய் இருந்தேனோ அப்படியே இருந்தவர் என்னுடைய தாத்தா. அவரை வணங்குவது சரியா தவறா என்கிற கேள்வி எனக்குள்ளே வருகிறது. இப்படித்தான் பலருடைய வாழ்க்கையில, பலருடைய குடும்பங்களிலே குல தெய்வம் கோயில், குல தெய்வ வழிபாடு முறை உண்டானது. கடவுள் ஒருவரே கடவுளாக இருக்கின்றார். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு நாளும் கடவுளாக மாற முடியாது. கடவுளாக மாறுவதற்கு கடவுளிடத்தில் வர வேண்டும். கடவுள் எவைகளை சொல்லுகிறாரோ அவைகளை கை கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அப்போது கடவுளை போல் நாம் மாற முடியும். கடவுளாக முடியாது, கடவுளை போல் ஆக முடியும். கடவுளைத்தான் ஆராதிக்க வேண்டும், கடவுளைத்தான் சேவிக்க வேண்டும், கடவுளைத்தான் தொழுது கொள்ள வேண்டும்,
கடவுள் ஒருவரை மட்டும்தான் நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். மனிதனை வணங்குவதோ, மனிதனுக்கு பூஜை நமஸ்காரங்கள் செய்வதோ, மனிதனை ஆராதனை பொருளாக விக்கிரகங்களாக மாற்றுவதோ உண்மையான தெய்வம் முற்றிலுமாக அருவருக்கின்றார். இந்த காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும் பொழுது முன்னோர் வழிபாடான குல தெய்வ வழிபாடு முறையை வெறுத்து உண்மையான கடவுளான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்திய வசனத்தினாலே அறிந்து கொண்டு இன்று நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நாளுக்கு நாள் தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என் தாத்தா செத்த உடனே அடக்கம் பண்ணி கொலசாமின்றேன். எங்க தாத்தாவுக்கு அப்பாவா இருக்கிறவர் அல்லது தாத்தாவா இருந்தவர் மரிச்ச பிறகு அடக்கம் பண்ணி என்ன செஞ்சேன், கோயில் கட்டி கும்பிட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கான செய்தி, அவர்கள் நமக்கு முன்னே வாழ்ந்திருக்கலாம், அவர்கள் நமக்கு முன்னே முன் உதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு நிகராக ஒரு நாளும் ஆக முடியாது. கடவுள் ஒருவரே கடவுளாக இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 வானத்தையும் பூமியும் படைத்தவர் கடவுள், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் கடவுள், சமுத்திரங்களை படைத்தவர் கடவுள், சகல ஜீவராசிகளை படைத்தவர் கடவுள். மனிதன் ஒரு நாளும் கடவுளாக இருக்கவே முடியாது என்பதில் நாம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மனிதனை ஒரு நாளும் ஆராதிக்க கூடவே கூடாது என்கிற எண்ணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்முடனே இருக்கின்றார். எந்த தெய்வம் உண்மையாய் இருக்கிறதோ அந்த தெய்வம் நம்முடனே இருக்கின்றார், நமக்குள்ளே இருக்கின்றார், நம்மை நடத்துகின்றார். நாம் எங்கே போனாலும் கூட வருகிறார், திரும்பி வந்தாலும் கூட வருகிறார். போகும்போது நமக்குள்ளே இருந்து பாதுகாக்கிறார், திரும்பி வரும்போது நம்மை பாதுகாக்கின்றார். நம் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கின்றார், மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். படிப்பதற்கு நல்ல ஞானங்களை, புத்திகளை, அறிவுகளை, யுக்திகளை என்ன செய்கிறார், அவர் நமக்கு தருகின்றார். தொழில்கள் விருத்தியடையும்படி ஆசீர்வதிக்கின்றார், வருமானங்கள் பெருகும்படி செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டபடி அவர்தான் உண்மையான கடவுள். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப கடவுள் நம்மோடு கூட இருந்தா தான் இந்த வார்த்தை நமக்குள் நிறைவேறும். எந்த வார்த்தை? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி, எதிரியான மூத்தவனான முன்னே அபிஷேகம் பட்ட பிள்ளையான சவுல் என்கிற இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த ராஜா தனக்கு பின்னே வந்த பிற்பாடு அபிஷேகம் பெற்ற வயதில் குறைவுள்ளவனாய் இருந்த அவனை பார்த்து அற்புதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று எதிரி நமக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, ஏசப்பா நம்ம கூட இருந்தா நாம பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா, அப்ப நாம ஒரு உன்னதமான அப்போஸ்தல ஊழியத்தை செய்து வருகிறோம். நமக்கு பல கிளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் 7 நாளும் 7 இடங்களிலே கர்த்தர் ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிராமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து அவர்களை வேத வசனத்தை கொண்டு, சுவிசேஷத்தை கொண்டு, ஜெபத்தை கொண்டு அவர்களை ஆத்துமாக்களாக ஆதாயம் செய்வதற்கு தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை, அறிவை, வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை, பாதுகாப்பை, ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்மால் மட்டுமே பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக மட்டுமே பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப முக்கிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்முடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா?
உங்க கூட ஆண்டவர் இருக்காரா? ஆமென். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார்னு நிச்சயம் இருக்கா? உங்களால மட்டும்தான் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை போல நம்ம காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் புத்திக்கு எட்டாத அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அரிய காரியங்களை செய்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்வாரோ அப்படியே நம் மூலமாக நாமும் பெரிய காரியங்களை செய்வதற்காக இன்றும் 2024 ஜனவரி மாதம் 2வது வார ஞாயிற்றுக்கிழமையான இன்று அப்போஸ்தல அற்புத கூடாரமான நம்முடைய திருச்சபையின் மூலமாக விசுவாச பிள்ளைகளான ஊழியக்காரர்களான நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. சொல்லுங்களேன், நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமா இந்த வருஷத்துல பெரிய காரியங்களை செய்வீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவ தூதன் இயேசுவை பெற்றெடுத்த கன்னி மரியாள் என்று சொல்லப்படுகிற இயேசுவின் தாய் குழந்தையை சுமக்கும் பொழுது, கற்பம் உற்பத்தி ஆனபோது பயங்கரமான கஷ்டத்திலும் வேதனையிலும், ஐயோ திருமணமே ஆகல, அதுக்கு முன்ன நான் கற்பமாயிருக்கிறேன், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம், என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க, சொல்ல முடியாது, நான் இப்படி இருக்கிறத நினைச்சு தற்கொலை கூட என்ன செய்வாங்க, பண்ணிக்கொள்வார்களே என்று என்ன செஞ்சாங்க, மிகுந்த வேதனையோடு கூட இருந்தாங்க. அப்பொழுது தேவ தூதன் என்ன செய்யறான், கன்னி மரியாளுக்கு முன்பாக என்ன செய்யறான், தோன்றுகிறான். நல்ல வச்சுங்களேன், அவன் ஒரு வார்த்தை சொன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொன்னார். அல்ல வச்சுங்களேன், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஏன் கலக்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறாய்? ஏன் கஷ்டப்படுகிறாய்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னுடன் இருக்கும்போது நீ கண்ணீர் வடிக்க தேவையே இல்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு யார் சொன்னா? தேவ தூதன் வந்து சொன்னான். நல்லா நீங்க கவனிச்சுட்டு வரணும். கடவுள் நம்ம கூட இருக்கிறார்னு யார் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பரலோகத்திலே கடவுளுடைய சமூகத்திலே கடவுளுக்கு சேவை செய்யும்படி கடவுளால் உண்டாக்கப்பட்ட தேவ தூதர்கள் மனுஷனாகிய நம்மிடத்தில் வந்து, உதாரணம் கன்னி மரியாவினிடத்திலிருந்து இயேசுவை பெற்றெடுப்பதற்கு ஏதுவாக அங்கே வந்து சாட்சி கொடுக்கிறார், வாழ்த்து கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார், நீ நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வம் ஏசப்பா உன் கூட இருக்கிறார், அவர் தான் உன்கிட்ட இருக்கிறாரு, அவர் தான் உனக்குள்ள வந்து பிறக்க போகிறாரு என்கிற செய்தி அங்கே வாழ்த்து செய்தியாக கொடுக்கப்படுகிறது. என்னதான் அந்த வார்த்தை 2000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தை உண்மையானது, அந்த வார்த்தை சத்தியமானது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே குழந்தையாக வந்து பிறந்தார். அந்த இயேசுதான் முதலில் வாசிக்கப்பட்ட வசனம் மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி அவர் சொன்னார், இதோ சதா காலங்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். நான் வந்தேன், நான் பிறந்தேன், குழந்தையாயிருந்தேன், வளர்ந்தேன், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன், எல்லோருக்கும் நன்மை செய்தேன், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தேன், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை உலகத்தில் வந்திருந்த 33.5 ஆண்டுகளாக செய்தேன். என்னை சிலுவையில் அடித்தார்கள், என்னை கொன்றார்கள், என்னை கொலை செய்தார்கள், என்னை முழுவதும் ரத்தத்தை என்ன செய்றாங்க, சிந்தும்படி ஈட்டினால் குத்தினார்கள், சாட்டையினால் என்ன செஞ்சாங்க, அடித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், தாடி மயிரை பிடித்தார்கள், காரி துப்பினார்கள், ஏசினார்கள், கேவலமாய் பேசினார்கள். நான் ஜீவனை விட்டேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன், என்னை அடக்கம் பண்ணினார்கள்,
மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த உயிரோடு இருக்கிறவர் அங்க இல்ல, இங்க இல்ல, எங்கேயோ இல்ல, நம்முடன் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவதூதனும் இறங்கி வந்து சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுடனே இருக்கின்றார். தேவனுடைய பிரதிநிதியாக சொந்த குமாரனாக வந்த இயேசுவும் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பரலோகத்தில் இருக்கிற 2 பேர் பூலோகத்தில் வந்து சாட்சி கொடுத்துட்டாங்க, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சாட்சி கொடுத்துட்டாங்க. இப்போ பூலோகத்தில் வாழ்க்கை வாழும்போது நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் நாம கிட்ட வந்து சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ கும்பிடுற சாமி உன் கூட இருக்குன்னு சொல்லணும். நீ ஊழியம் பண்றியே, நீ யாருக்கு ஊழியம் பண்ற? ஆண்டவருக்கு தானே பண்ற. அந்த ஆண்டவர் எங்க இருக்கணும்? உன் கூட இருக்கணும். அந்த ஆண்டவர் எங்க இருக்கணும்? உன் ஊழியத்துல இருக்கணும். அந்த ஆண்டவர் உன் சபையில இருக்கணும் அப்படின்னு பலரும் என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியத்துல ஆண்டவர் இல்லை, எத்தனையோ ஊழியத்துல ஆண்டவர் இல்லவே இல்லை, எத்தனையோ சபையில் ஆண்டவர் இல்லை. பிசாசு ஆளுகை செய்கிறான். பாஸ்டர்கள் தங்களை கடவுள் போல நினைச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? மாம்சிகத்தில் என்ன செய்றாங்க? ஊழியங்களை செய்கிறாங்க, சபையை நடத்துகிறாங்க. பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போவும் நான் சொல்கிறேன், பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பேருக்காகவும் பெருமைக்காகவும் ஐயோ ஊழியத்துக்கு வந்துட்டேன், இனிமே திரும்பி போக முடியாது, வேலை செய்ய முடியாது என்று உடம்பு நோகாம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஊழியத்துக்கு வந்த எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். அவங்களோடு கூட ஆண்டவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பு யாருடன் இருப்பார்? பின்பு யாருடன் ஆண்டவர் இருப்பார்? யாருக்கிட்ட ஆண்டவர் இருப்பார்? அன்னாள் என்கிற தாய் குழந்தை இல்லையே என்று மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டுடைய சமூகமான ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அன்னாள் என்கிற தாயினுடைய நிந்தையை, அவமானத்தை மாற்றினார். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்தார். அந்த ஆண் குழந்தையை, ஆண்டவரே நீர் எனக்கு குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக ஆலயத்தில் கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கிறேன் என்று முன்னமே பொருத்தனை செய்து குழந்தை பிறந்து அது வளர்ந்து தாய்ப்பால் மறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு எங்க விட்டாங்க? ஆலயத்தில் கொண்டு விட்டாங்க. அல்லேலூயா. அந்த குழந்தை ஆலயத்துக்குள்ளே போனது. அந்த குழந்தை ஆலயத்துக்குள்ளே வளருகிறது. அந்த குழந்தை ஆலயத்துக்குள்ளே வளரும் பொழுது அங்கே இருந்த பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மதுபானம் அருந்துகிறதிலும் இருந்ததினாலே ஊழியக்காரருடைய பிள்ளைகளை கர்த்தர் முன்குறியாமல் அன்னாள் என்று சொல்லப்படுகிற அந்த தாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவரால் கிடைக்கப்பட்ட பிள்ளையான சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவர் மூலமா ஜெபித்து பெறப்பட்ட அற்புதமான குழந்தைகளாகிய உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஊழியக்காரர்கள் மூலமாக பரம்பரையா சபையை நடத்தி கொண்டிருக்கிற தன்மைகள் இனி மாறி விசுவாசிகளாக உங்கள் மூலமாக தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடக்க போகிறது. அதைத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை எல்லாம் ராஜாக்களாக ஆசாரிகளாக ஏற்படுத்தும்படிக்கு தம்முடைய ரத்தம் முழுவதும் சிந்திருக்கின்றார். ஆமா. அப்ப அங்க அந்த சாமுவேல் என்கிற குழந்தை கர்த்தர் பார்க்கிறார். சாமுவேல் என்கிற குழந்தை மூலமாக ஆண்டவர் மகிமைப்படும்படி சாமுவேலே சாமுவேலே என்று என்ன செய்கிறார்? அவன் தூங்கும் பொழுது கூப்பிடுகிறார். அந்த சத்தத்தை மற்றவர்கள் கேட்க முடியல. அந்த சத்தத்தை அந்த குழந்தை மட்டும் கேட்டது. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்று சொன்னான். அடியேன் என்றால் அடிமை என்று அர்த்தம். அப்ப யார் கூட ஆண்டவர் இருப்பார்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருப்பார். யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்களோ அவங்க கூட தான் ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. நாம எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? நீங்க எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களே,
ஊழியர்களே, ஊழியர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? செவி கொடுத்தால் ஆண்டவர் உங்களுடன் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளே, உங்களுடன் ஆண்டவர் இருக்கின்றார். ஆமென். கீழ்ப்படுகிற ஊழியர்களே, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரிகளே, உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற திருச்சபையே, உங்கள் திருச்சபையோடு கூட ஆண்டவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத ஒரு நபரோடும் ஆண்டவர் இருக்க மாட்டார். கீழ்ப்படியாத ஊழியக்காரர்களோடும் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். கீழ்ப்படியாத ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளாக பரம்பரைகளாக இருக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் ஒரு நாளும் இருக்கவே மாட்டார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளான உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கர்த்தர் இருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை செய்யுங்களேன், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. செஞ்சுதான் பாருங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க. யார் சொல்றா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பேர் என்னது? சர்வ ஞானி, எல்லாம் அறிந்திருக்கிறவர். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நடக்கிற நிகழ்காலத்தையும் முற்றிலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். அவர் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் சொல்லும்போது நாம் கேட்டால் நமக்கு அது நல்லது, அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கேட்டால் நம்ம கூட இருப்பா, கேட்கலையா கேட்குங்கிற வரைக்கும் பார்ப்பாரு. கேட்கவே இல்லை, மனம் திருந்தவே இல்லை, என்ன செய்வார்? அடுத்த ஆள்கிட்ட போயிடுவார். யார்கிட்ட போவார்? அடுத்த நபர்கிட்ட போயிடுவார். இனி வந்துட்டு பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எங்கே போயிடுவார்? அடுத்த நபர்கிட்ட போயிடுவார். அதே போல் ஊழியக்காரங்கிட்ட பேசுவார். ஏய், நீ எனக்கு ஊழியம் செய்றியா, பிசாசுக்கு ஊழியம் செய்றியா? நீ எனக்கு ஊழியம் செய்றியா, பணத்துக்கு ஊழியம் செய்றியா? நீ எனக்கு ஊழியம் செய்றியா, உன் பேர் பெருமையாக இருக்குன்னு ஊழியம் செய்றியா? நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? சொல்லிக்கிட்டே இருப்பார். கேட்கலையா ஊழியத்திலேருந்து தூர போயிடுவார். ஊழியக்காரங்கிட்ட இருந்து என்ன செய்வார்? தூர ஓடி அடுத்த ஊழியக்காரங்களை உருவாக்கிடுவார். விசுவாசிகளான நம்மளில் ஒரு ஆளை என்ன செய்வார்? ஊழியக்காரங்களா எழுப்பிடுவார். அது மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அங்கே அற்புதம் நடக்காது. எந்த ஊழியம் கீழ்ப்படியலையோ அங்கே அதிசயம் நடக்காது. எந்த ஊழியத்தில் கீழ்ப்படிதலே இல்லையோ அந்த சபை நாளுக்கு நாள் என்ன செய்யும்? மங்கி போயிடும். ஆத்துமாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. கடைசியில் சபைகள் என்ன செய்யும்? பூட்டப்படுகிற நிலைமையில் வந்து நிற்கும். 2018ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் லண்டனில் கிட்டத்தட்ட 455 திருச்சபைகள் என்ன செய்யாச்சு? மூடப்பட்டு மசூதிகளாக மாற்றப்பட்டாச்சு. எவ்வளோ பெரிய கேவலம்! ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்! எவ்வளோ பெரிய ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறது! இதை இந்தியாவில் இருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா ஊழியர்களும் என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், சபைகள் பூட்டப்படும்படி நாம் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது. ஊழியர்களாகிய நாமே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா பின் விசுவாசிகள் எப்படி கீழ்ப்படிவார்கள்? பின்பு எப்படி புறஜாதிகள் கீழ்ப்படிவார்கள்? அதனாலே நாம் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் என்கிற செய்தி சொல்லாமலே சுவிசேஷமாய் பரவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 ஆமா, இப்ப தாவீது சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று, தேவதூதன் சாட்சி சொன்னார். 2, இயேசுவே வந்து சொன்னார். தேவதூதன் சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே. இயேசு சொன்னார், அவர்கள் கட்டளைகளை கைக்கொள்வதற்காக உன்னை ஊழியக்காரனாக வைப்பதற்காக சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நல்ல பக்தனாயிருந்தவர். அவர் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நான் நடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாமும் சாட்சி சொல்லணும், ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்
ஆண்டவரே என் கூட இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். எவ்வளவு பெரிய சாத்தானே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தாவீது மட்டுமா சொன்னாரு? இல்ல, எரேமியா சொன்னார். அந்த கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அப்ப தேவதூதனும் சாட்சி கொடுத்தாச்சு, ஏசப்பாவும் சாட்சி கொடுத்தாச்சு, நான் உன் கூட இருக்கேன். நாமளும் சாட்சி கொடுத்தாச்சு, நாம சாட்சி கொடுத்தாச்சு. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் கும்பிடுற என் சாமி இயேசு என் கூட இருக்காரு. நான் பயப்படவே மாட்டேன். நான் தைரியமா இருப்பேன். நான் எங்கேயும் போவேன். எவனும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் செய்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த வருஷம் 2024 தேவன் கொடுத்ததின்படி நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் வாய்களை திறந்து சொல்லுகிற வருஷம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று நம் ஊரில் இருக்கின்ற விரோதமா, நம் சபைக்கு விரோதமா, ஊழியர்களுக்கு விரோதமா யாரெல்லாம் சாத்தானுடைய கூட்டத்தார்களா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவர்களோ அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்ல போறாங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுவார்கள். ரொம்ப நாள் கிடையாது, இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அல்லேலூயா. ஊழியத்தை விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம், ஊழியம் செய்ய மாட்டோம், சபையில் ஆத்துமா இருக்காது, சபையை பூட்டிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சாத்தான் மூலமாக ஏவப்பட்ட சில பிசாசு பிடிச்ச கள்ள ஊழியக்காரன், ஊழியக்காரிக, விசுவாசிக அப்படி பேசலாம். நாம் அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஊழியத்தோட இருக்கிறார். பெரிய காரியங்களை நாம செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீதியிலும் பிரமாணத்திலும் விதிமுறைகளிலும் கட்டளைகளிலும் பிரமாணங்களிலும் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாமல் தவறாமல் ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால ஆபிரகாமுக்கு எதிரியாய் வந்த எதிரிகள் என்ன சொன்னாங்க? நிச்சயமாகவே உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. முதல் சாட்சி ஆபிரகாமுக்கு, முதல் சாட்சி ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக். ஆபிரகாம் எதையெல்லாம் உருவாக்கி வைத்தாரோ அதையெல்லாம் ஈசாக்கு வைத்துக்கொண்டு தன் காரியங்களை செய்ய முற்படும் பொழுது, ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து செய்யும் பொழுது சில எதிரிகள் வந்தாங்க. வெட்டப்பட்ட துறவுகளை எல்லாம் மூடி போட்டாங்க. தண்ணியெல்லாம் கிடச்சி பாலைவனத்தில் எல்லாரும் பிழைக்கட்டும், ஆபிரகாம் தேவனுடைய ஆலோசனையின்படி எங்கேயெல்லாம் கிணறு வெட்டி வச்சாங்களோ ஈசாக்கினுடைய வாழ்க்கை வரும்பொழுது அதெல்லாம் மூடி போட்டு கெடுத்தாங்க. அதே போல் இன்னைக்கு ஊழியங்களை கெடுக்கிற தீய சக்திகள் இருக்கிறது. ஊழியங்களில் ஆத்துமாக்களை கெடுக்கிற தீய சக்திகள் இருக்கு. ரெகோபோத் உனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, சித்தினா என்ன செஞ்சிரும்? இல்லாமல் போயிரும். ஏசேக்கு சித்தினா இனி இல்லாமல் போயிரும். என்ன உண்டு? ரெகோபோத் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டு. இனி யாரும் மூட முடியாத ஆசீர்வாதம் உண்டு. ஏற்கனவே மூடுனாங்க, பூட்ட ரெண்டா ஆண்டவர் உடைச்சு கதவை ரெண்டா திறந்து திறந்த வாசலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஈசாக்கை பார்த்தும் ஈசாக்குடைய எதிரிகள் சொன்னார்கள், உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ செய்கிற எல்லா காரியங்களோடு கூடயும் உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு சாட்சி கொடுத்தாங்க. இல்லைங்களேன். மூன்றாவது யாக்கோபு. யாக்கோபினிடத்திலும் சில எதிரிகள் வருகிறார்கள். அவர்களும் அங்கே சாட்சி கொடுக்கிறார்கள், உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்று சாட்சி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்ப
நாளிலே கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார், கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்று தேவ ரகசியம் நமக்கு வெளிப்பாடாக பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் பல கஷ்டங்களிலும் பல உபத்திரவங்களிலும் பல பிசாசுனுடைய சோதனைகளிலும் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறத நாம மறந்து போயிருக்கலாம். இனி ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எதிரியே நம்ம கிட்ட வந்து இம்மா சாமி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆமா, அந்த சவுல் அபிஷேகம் பெற்றதை மறந்து தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது 1 சாமுவேல் 26 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகி தாவீதே என்னை மன்னித்துக்கொள், உனக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவம் செய்தேன். இன்னைக்கு எதிரி நம்மகிட்ட வந்து பேசினா என்ன சொல்லுவாங்க? என் குமாரனாகிய இந்த திருச்சபையின் விசுவாசிகளே என்னை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, இந்த சபைக்கு விரோதமாக நீங்க செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவங்களை நாங்க செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க, மென்மேலும் பலப்படுவீங்க, உங்க ஊழியத்துல அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்க போகிறோம். சந்தோஷமா தான் ஒரு அப்ப எந்த இடத்தில் வெட்கப்பட்டோமோ, யார் நம்மை கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்ல போகிறார்கள், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். யார் நமக்கு குழிபறித்தார்களோ அவர்கள் வந்து சொல்ல போகிறார்கள், உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். யார் நம்முடைய வேலையை கெடுத்து வருமானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து சொல்ல போறாங்க, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். யார் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படிப்பை யார் கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, நீ படிக்க விடாம பல மாதிரியான இச்சைகளை, பல மாதிரியான பாவங்களை, பல மாதிரியான காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சொல்ல போறாங்க, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். நீ நல்ல மார்க் வாங்க போறீங்க, நல்ல பரீட்சையில பெரிய உத்தியோகத்துக்கு போக போறீங்க, வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்க போகுது, உயர்ந்த அந்தஸ்துக்கு போக போறீங்க, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்க போகிறது. தேவன் என்ன செய்ய போறாரு? எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை இந்த வருஷத்தில் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, அப்ப ஏன் நம்மோடு கூட இருக்கிறார்? நம்முடன் இருக்கிறார். யாருடன் இருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கூட இருக்கிறார். முதல் செய்தி. இரண்டாவது, தேவதூதன் வந்து சாட்சி கொடுத்தாச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து சாட்சி கொடுத்தாச்சு, நான் உன் கூட இருக்கிறேன். அப்புறம் யார் சாட்சி கொடுக்க போறா? எதிரிகள் நம்ம கிட்ட வந்து என்ன செய்ய போறாங்க? சாட்சி கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நாம விசுவாச சாட்சி கொடுக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு நாம சாட்சி கொடுத்தால் நம் எதிரி நம்மிடத்தில் வந்து சாட்சி கொடுப்பான். சரி, ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்? சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காக அவர் மண்ணான மனிதனாகிய நம்மிடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது, நாம் கடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் பிசாசு நம்முடைய வழிகளை கெடுத்து விடாதபடிக்கு, நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தம்முடைய திட்டத்தில் நம்மை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். ஹல்லேலூயா. நான்காவது, நாம் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அவர் தம்முடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஐந்தாவது, நம்முடைய நெருக்கமான நேரங்களிலே, காலங்களிலே நாம் நெருக்கப்படும் பொழுது நம்மை ரட்சிப்பதற்கு இரட்சகர் நம்முடனே இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆறாவது, நம்முடைய இயலாமைகளிலே, என்னாலலாம் செய்ய முடியாதுங்க, என்னாலலாம் தேவ சுத்தம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நாம ஒரு காரியத்தை செய்யாம இருக்கும்போது தேவன் நமக்கு துணையாய் நிற்கின்றார். ஹல்லேலூயா. ஏழாவது, அவருடைய மாபெரும் திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. எட்டாவது, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எதற்கு?
வெளியில் தேவனை அறியாமல் இருக்கிறவர்கள் தேவனுடைய பரிசுத்த சட்ட திட்டங்களை கைக்கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக, உபதேசம் செய்வதற்காக, ஊழியக்காரர்களாய் இருப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். லேலுயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லேலுயா. அல்லேலூயா. லேலுயா. அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாத சத்தியம், மாறாத சத்தியம் என்ன என்று கேட்டால் மூணே மூணு வார்த்தை. கர்த்தர் நம்முடனே இருக்கின்றார். கர்த்தர் நம்முடனே இருக்கின்றார். இதுதான் மாறாத சத்தியம். ஏசப்பாவே தன் வாயினால் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே கொஞ்சம் பைபிளை தூக்கி சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடனே இருக்கின்றார். இதுவே மாறாத சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக 2 நாளாகமம் 15:2 வசனத்தின்படி, 2 நாளாகமம் 15:2 வசனத்தின்படி, சகல மனுஷரே கேளுங்கள், உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களே கேளுங்கள், இந்த செய்தியை கேளுங்கள். தமிழ் தெரிந்த தேவனுடைய வார்த்தையை, அடியேன் பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிறவர்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அவரால் கைவிடப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விடுவார் என்பது பழைய செய்தி. புதிய செய்தி, அவர் நம்முடனே இருக்கின்றார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் அவர் கையை விட்டுட்டாலும் அவர் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பார். ஆதாம் தேவனை மறந்தான். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை. இன்று வரை தேவன் நம்ம தேடி வந்துகிட்டே தான் இருக்கார். ஏசப்பா நம்மளை தேடி வந்துகிட்டு தான் இருக்கார். அப்ப ஆண்டவர் உங்களை கை விட்டுருவார்னு சொல்றது பிசாசு வார்த்தை. ஆண்டவர் உங்களை கை விட்டு விடுவார் என்பது பிசாசுடைய வார்த்தை. இப்ப சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே கொஞ்சம் சத்தமா சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் அப்போஸ்தல கூடாரத்தை கைவிடவே மாட்டார். அவர் இந்த ஊழியத்தை கைவிடவே மாட்டார். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் கைவிடவே இல்லை. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார்.